நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் எங்க விருப்பம் நிறைவேறவே கூட, எங்க விருப்பம் நிறைவேறவே கூட, எங்க விருப்பம் நிறைவேறவே கூட. உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுங்கப்பா. உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறட்டப்பா. உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்க விருப்பம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. லோத்த போல் ஆண்டவரே எங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்க குடும்ப பாதிப்புக்கு நாங்களே காரணமா மாறிடக்கூடாது. எங்க குடும்பத்துக்கு நாங்களே பாதிப்பா மாறக்கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு நாங்களே பாதிப்பா மாறக்கூடாது. எங்க விருப்பங்கள் நிறைவேறி எங்க பிள்ளைகளுக்கு எங்க குடும்பத்துக்கும் எங்க பிற்கால சந்ததிக்கும் நாங்களே ஆபத்தா மாறிடக்கூடாது. நாங்களே பாதிப்பா மாறிடக்கூடாது. நாங்களே பாதிப்பா மாறிடக்கூடாது. இந்த காலை வேலை ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா மாற்றுங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவங்களாய் மாற்றுங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவங்களாய் மாற்றுங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா மாற்றிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே 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 ஒரு விச கிருபையா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் தகப்பனே மற்றவங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்க பிள்ளைகளுக்கு நாங்களே ஆபத்தா மாறக்கூடாது. ஒரு சாபத்தை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. சாபத்தை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. எங்க விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவர் எங்க குடும்ப அழிவுக்கு எங்க குடும்ப பாதிப்புக்கு நாங்களே காரணமா மாறிடக்கூடாது. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யப்பா. யோசுவாவை போல உங்க விருப்பத்தை நிறைவேற்றினையா. உங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்களுக்கு மட்டுமல்ல அநேக சந்ததிக்கு ஆசீர்வாதமா, அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவரே எங்களை மாற்றி விடுங்கப்பா. எங்களை மாற்றி விடுங்கப்பா. எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா, அநேக தலைவர்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் எங்களை மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா. இந்த காலை வேலை உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றணையா. உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறணையா. உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறணுமையா. உம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வே ஏத்தமையா. உம் விருப்பம் அதுதான் ஓ ஏத்தமையா. இதுதானே ஓ இதற்காகத்தான், இதுதானே இதற்காகத்தான், இதுதானே என் உணவு. இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு. இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு. இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு. உங்க ஜபம் எங்க ஜபமா மாறட்டப்பா. தேவ சித்தம் செய்வதற்கு போஜனம் நீங்க ஜெபித்த ஜபம் எங்களுடைய ஜபமா மாறட்டும் ஆண்டவர். எங்க ஜபமா மாறட்டும் ஆண்டவர். பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமா இருக்கணும். யோவான் 5 நீங்க ஜெபிச்ச ஜபம் எங்களுக்கு ஜபமா மாறட்டும். எங்களுக்கு அந்த ஜபமா மாறட்டும். யோவான் 4 ஆண்டவர் நீங்க ஜெபிச்ச ஜபம் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமா இருக்குதுன்னு சொல்லி யோவான் 4 நீங்க ஜெபிச்ச ஜபம் எங்களுக்கு ஜபமா மாறட்டப்பா. எங்க வாழ்க்கை இன்பமா மாறட்டப்பா. எங்களுக்கு பிரியமா மாறட்டப்பா. எங்க விருப்பம் அல்ல உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி, உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி யோசுவாவை போல உம்மை போல பவுலை போல ஆண்டவரே உம்ம விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் எங்க அநேக மக்களுக்கும் ஆசீர்வாதிக்கப்பட்ட பாத்திரமா, ஆசீர்வாதமான பாத்திரமா இத காலை வேலை எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி விடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி விடும்படி ஜெபிக்கும். எங்க விருப்பங்கள் அழிஞ்சு போகட்டும். எங்க சுய விருப்பங்கள் அழிஞ்சு போகட்டும். எங்க மாம்ச விருப்பங்கள் அழிஞ்சு போகட்டும். அது மண்ணோட மண்ணா போகட்டும். அது மாண்டு மடியேற்றும் ஆண்டவரே. அது மாண்டு மடியேற்றும் ஆண்டவரே. உங்க விருப்பம் நிறைவேறட்டும். உங்க விருப்பம் நிறைவேறட்டும். உங்க விருப்பம் எங்க வாழ்க்கை நிறைவேறட்டும். உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த காலை வேலை எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவங்களா, உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவங்களா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி விடுங்கப்பா, மாற்றி விடுங்கப்பா, மாற்றி விடுங்கப்பா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசின் விருப்பங்கள், உலக விருப்பங்கள், மனித விருப்பங்கள் எங்க வாழ்க்கை நிறைவேறவே கூடாது. எங்க வாழ்க்கை நிறைவேறவே கூடாது. உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவங்களா, உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவங்களா இந்த காலை வேலை
இந்த காலை வேலை எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றிவிட தீபா கமா நத டட ரக தூடா அல்மரா சாந்தரோ தீபா லர மன கமா நத டட இயேசுவே நாமத்தில உங்க விருப்பம் நிறைவேறட்டும்பா. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற கூட உங்க விருப்பம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவங்களா இந்த காலையில் எங்களை ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றி விடுங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி விடுங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதான் ஒவ்வொருவரும் உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேற்றட்டும். உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றட்டும். உங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறணும். உங்க விருப்பம் மட்டும்தான் நிறைவேறணும். எங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடாதையா. லோத்த போல எங்க விருப்பத்தை நிறைவேற்றினதீங்க சாமி. லோத்த போல எங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்க குடும்ப பாதிப்புக்கு நாங்களே காரணமா மாற்றிடாதீங்க. அந்த குடும்பத்தை எங்க பாதிப்புக்கு, எங்க பிள்ளைகள் பாதிப்புக்கு நாங்களே காரணமா ஒரு நாள் மாறிடக்கூடாது ஆண்டவரே. விருப்பம் செய்வதுதான் உண்மையிலே, விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வே ஏக்கமையா. விருப்பம் தான் ஓ ஏக்கமையா. இதுதானே ஓ இதற்காகத்தான், இதுதானே வா இதற்காகத்தான், இதுதானே ஓ இதற்காகத்தான். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, இதுதானே என் உணவு. இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே ஓ இதற்காகத்தான், இதுதானே என் உணவு. இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வே கேட்கமா மாறட்டும் ஆண்டவரே. விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வே ஏக்கமையா. விருப்பம் அதுதான் என் வாழ்வே ஏக்கமையா. விருப்பம் செய்வதுதான். ஆபிரகாமை போல அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது ஆண்டவரே. ஆபிரகாமை போல அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்க பிள்ளைகளுக்கு எதிரியை நாங்களே சம்பாதி வச்சிடக்கூடாது ஐயா. எங்க பிள்ளைகளுக்கு எதிரிகளை நாங்களே சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஆபிரகாமை போல ஆண்டவரே அடுத்தவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவர் எங்க பிள்ளைகளுக்கு எதிரிகளை நாங்களே சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு எதிரிகளை நாங்களே சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது ஆண்டவரே. அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றி எங்களுக்கு எதிரிகளை நாங்களே சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. கர்த்தர் வருவிச கிருபையா இறங்கு. அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றி, அடுத்தவங்க ஆசையை நிறைவேற்றி எங்க பிள்ளைகளுக்கு எதிரிகளை நாங்களே சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றி உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி, உங்க ஆசையை மட்டுமே நிறைவேற்றி எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க பிள்ளைகளுக்கும், எங்க சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா எங்களை கர்த்தர் மாற்றி விடுங்கப்பா. எங்களை தேவன் மாற்றி விடுங்கப்பா. இந்த காலை வேளை உங்க விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி, உங்க சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றி ஆண்டவரே எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்க பிற்கால சந்ததிக்கும், அநேக ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமா மாற்றி விடுங்கப்பா. விருப்பம் செய்வதுதான் ஏக்கமையா. விருப்பம் ஓ திசா விருப்பம் இசையா ஏக்கமா மாறட்டும். விருப்பம் செய்வதுதான் ரிபஹல்மா ரங்கஷே. அதுதானே இதற்காகத்தான்
இதுதானே ஓ இதற்காகத்தான் இதுதானே ஓ இதற்காகத்தான் இதுதானே இதற்காகத்தான் ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே இதுதானே என் உணவு இதற்காகத்தான் ஓ இதுதானே இதற்காகத்தான் இதுதானே ஓ இதற்காகத்தான் போதும் நீங்க போதும் சமூகம் பிரசன்னம் சமூகம் சமூகம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வில் ஏக்கமையா விருப்பம் செய்வதுதான் ஏக்கமையா விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வில் ஏக்கமையா விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வில் ஏக்கமையா. நம்மை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நம்மை குறித்து மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நம்மை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நம்மை குறித்து மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நம்மை குறித்து பிசாசுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, நம்மை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது. லோத்தை குறித்து ஒரு விருப்பம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்துவை குறித்து ஒரு விருப்பம். நாங்கள் சோவாருக்கு போகணும் அப்படின்றது யாருக்கு விருப்பம்னா லோத்துக்கு விருப்பம். எங்கே போகணும்? சோவாருக்கு போகணும் அப்படின்றது. அவருடைய விருப்பம் என்ன கொண்டு வந்துச்சுன்னா அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு. அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன கொண்டு வந்துச்சுன்னா ஒரு பெரிய அழிவை என்ன செஞ்சிச்சு? கொண்டு வந்துச்சு. எதனால்? அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்ய விட்டுட்டார்? நிறைவேற்ற விட்டுட்டார் இல்லையா? அதிகம் 19ஆம் அதிகாரத்தில் மலைக்கு போகணும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் சோவாருக்கு போகணுன்றது லோத்துடைய விருப்பம். லோத்துக்கு சோவாருக்கு போகணுன்றது என்ன விருப்பம்? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் லோத்தை சொல்கிறான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லின்னு வராரு, நீ இந்த தப்பிச்சுக்கொள்ள மலைக்கு போயிடுப்பா அப்படின்னு உனக்கு அழிவு வராமல் இருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு மலைக்கு போகமலை என்ன கிடையாது, எனக்கு விருப்பம் இல்லை. எங்கே போகணுன்னா பக்கத்தில் இருக்கிற சோவாருக்கு நான் என்ன செஞ்சிட்றேன்? போயிடுறேன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற அது இதோன்னு கூட சொல்லலை, அதோன்னு தான் சொல்கிறார் இல்லையா? அது என்ன சொல்கிறார்? மலைக்கு ஓடி போன ஆண்டவர் சொன்னால் இவர் சொல்கிறார் இதோன்னாக பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதோ அப்படின்னா தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தூரமாக இருந்தால் கூட நான் எங்கே போக விரும்புகிறேன் அப்படின்னா வேறு எங்கேயோ போக விரும்புகிறேன். ஆனால் எங்கே போக விரும்பலைன்னா நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் விரும்பலை. எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. இந்த விருப்பம் என்ன கொண்டு வந்துச்சு? அவருக்கு மட்டுமல்ல அவர் முழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு, ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு. அப்போ நம்மை குறித்து நம்ம விருப்பம் என்ன கொண்டு வரும்னா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பெரிய அழிவை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். ரெண்டாவது, நம்மை குறித்து மற்றவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சாராளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது.
ஆபிரகாமை குறித்து சாராளுக்கு என்ன இருக்குது? ஒரு விருப்பம் இருக்குது. நீங்கள் ஆகாரம் என்ன செஞ்சுக்கணும்? திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றது சாராளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. இந்த விருப்பம் என்ன கொண்டு வந்துச்சுன்னா, தான் பிள்ளைகளுக்கு எதிரிய தானே என்ன செஞ்சு வச்சுட்டார்? சம்பாதிச்சு விட்டார். பிறகு சொல்கிறார் ஆண்டவர் அந்த 14-13 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவார், இவன் எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை இவனுக்கு விரோதமாகவும் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகும். அப்போ அன்னைக்கு இருந்ததே யார் அப்படின்னா ஆபிரகாம் குடும்பம் தான் இல்லையா? அப்போ தான் பிள்ளைக்கு எதிரியை யார் சம்பாதிச்சு வச்சார் அப்படின்னா அவரே சம்பாதிச்சு வச்சுட்டார். என்னங்க காரணம் அப்படின்னா, அடுத்தவங்க விருப்பத்தை என்ன செஞ்சிட்டேன்? நிறைவேற்றிட்டேன். அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன். அப்போ மனைவிக்கு விருப்பம் இருக்கலாம், கணவனுக்கு விருப்பம் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும். சொந்த பந்த விருப்பங்கள் இருக்க தான் செய்யும். பட் அந்த விருப்பங்கள் என்ன செய்யும்? அந்த விருப்பம் என்ன? அவர் சொல்கிற பல முறை சொல்லிட்டா, இல்லைப்பா அது எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு விருப்பம் இதுதான், நீ சாரலோடு தான் இருக்கணும், இதுதான் என்னுடைய விருப்பம், இவ தான் உனக்கு மனைவி, இவளோட தான் என்ன செய்யணும்? நீ இருக்கணும், இதுதான் என் விருப்பம் அப்படின்ற. இல்லை அவளே விரும்புகிறா, அவள் விரும்பட்டும், உனக்கு என்ன விருப்பம்? அவள் விரும்பட்டும், உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா அடுத்தவங்க விருப்பத்தை என்ன செஞ்சிடாத. விருப்பம் இல்லைன்னா கூட அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றிடாது இல்லையா? இல்லை ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த விருப்பங்கள் இருந்திருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனால் என்ன அதுக்கு பிறகு கேத்தூரால் படி மனைவிகள் அவருக்கு இருக்கிறதுனால ஒருவேளை ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருந்திருக்கலாம். பட் அதுக்கு சாரால் உறுதுணையாக இருந்ததுனால அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றி நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே என்ன செஞ்சிடக்கூடாது? எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது, பாதிப்பை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. எதனால்? அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றினான். அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றினா நமக்கும் நம்ம பிள்ளை நமக்கல்ல, அவருக்கல்ல, அவர் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகள். ஏன்னா ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் எந்த வித என்னவா இல்லை, பாதிப்பாக இல்லை. மாறாக என்ன, அவர் பிள்ளையாகிய ஈசாக்குக்கோ பட் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கோ இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்குதுன்னா பாதிப்பாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எதிரிகள் என்ன செஞ்சிட்டார்? சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிடக்கூடாது. எப்போ சம்பாதிச்சிருவோம்? அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றினீங்கன்னா, அடுத்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை என்ன செஞ்சு வச்சுருவோம்? எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருவோம். மூணாவது, பிசாசுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. பிசாசுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படணும்ப்பா, நீ என்ன செய்யணும்? ரொம்ப கஷ்டப்படணும், நீ ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றது பிசாசுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த பிசாசின் விருப்பத்தை ஏவாள் மூலமாக என்ன செய்கிறாரு? அவன் கொண்டு வந்து நிறைவேற்ற பார்க்குறான் இல்லையா? ஏவாள் மூலமாக நிறைவேற்ற பார்க்குறான். இது ஏவாள்னு சொல்லாமல் யாருன்னு சொல்லணும்? பிசாசுன்னு சொல்லணும். இதுக்கு மூல காரணமே யார் தான்? பிசாஸ். அப்போ நம்மை குறித்து பிசாசுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம்? நீ ரொம்ப கஷ்டப்படணும். என்ன செய்யணும்? நீ ரொம்ப என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். முகத்தின் வேர்வையை சிந்தி என்ன செய்யணும்? அது ஆணாக இருந்தாலும் கஷ்டப்படணும், அது பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு தான் ஒரு சுகத்தை நீ அடைய முடியும். ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும்? ஒரு சுகத்தை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் இல்லையா? இப்போது அவள் ஏவாளுக்கு ஒரு சாபம் சொன்னார். என்ன சாபம் சொன்னால்? நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது மிகுந்த வேதனை இருப்பா, மிகுந்த வேதனையோடு என்ன செய்வேன்? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா இல்லையா? அப்போ பிள்ளை அந்த பிரசவ வலி வரும்போது பயங்கர வேதனை. பட் அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அதை போல் ஆதாமுக்கு சொல்கிறாரும், நெத்தியின் வேர்வையினால் என்ன செய்வேன்? நீ ஆகாரம் புசிப்பேன். அப்போ உழைக்கும் போது ஒரு ரொம்ப கஷ்டம். எனக்கு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அள்ளித்துவம் விதைகளை தூவி என்ன செய்கிறவன்? அருகில் அறுத்து போகாமல் அழுத்துவும் போது கண்ணீரோடு கூட விதைக்கிறான், கம்பீரமாக என்ன செய்கிறான்? அறுவடை. அப்போ அறுக்கும்போது தான் சந்தோஷம். அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு சந்தோஷத்தை நீ அடையணும்னா உனக்கு சாதாரணமாக கிடைக்காது. ஒரு பயங்கரமான கஷ்டத்தை பட்டு தான் ஒரு சந்தோஷத்தை நீ பார்க்க முடியும். பயங்கரமான கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும்? ஒரு சந்தோஷத்தை நீ பார்க்க முடியும். பயங்கரமான கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லை, பயங்கர கஷ்டம். பயங்கர, அதாவது அந்த பிரசவ சொல்கிறாங்க, 36 எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைஞ்சா என்ன வலியோ அதுதான் பிரசவ வலின்னு. அதுதான்
ஏன்னா அந்த சுகப்பிரசவம் பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு அந்த வழி தெரியும் இல்லையா? உயிர் போய் என்ன செய்யும்? உயிர் வரும், மறுபிறப்பு. அதுதான் உங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வேதனையை சந்தித்து தான் நீ என்ன செய்யணும்? ஒரு சந்தோஷத்தை நீ பார்க்க முடியும். இது ஏன் அப்படின்னா பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இல்லை, பிசாசனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டுல. இதுக்கு முன்னாடி உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சாதாரணமாக என்ன பண்ணிட்டு போயிட்டே இருந்த? ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்ந்துகிட்டே இருந்த. சாதாரணமாக நீ ரொம்ப ஆசீர்வாதம் வாழ்ந்துக்கிட்டே இருந்த. ஆனால் என்னைக்கு நீ பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றனையோ அன்றைக்கு என்ன செஞ்சிட்டன்னா ஒரு கடுமையான கஷ்டத்துக்கு பிறகு தான் ஒரு சுகத்தை நீ பார்க்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஒரு சாதாரண கஷ்டத்தில் இல்லை. அவன் நெத்தி வேறு, அதாவது உடம்பெல்லாம் வைக்கிறது இயல்பு, ஆனால் நெத்தி வேறு பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒரு கடுமையான உழைப்பு வரும்போது தான் நெத்தி வேர்வு என்ன செய்யும்? வரும். கடுமையான உழைப்புக்கு தான் நெத்தி வேர்வு வரும். உடம்பெல்லாம் சாதாரணமாக வேக்க ஆரம்பிக்கும், ஆனால் நெத்தியில் அவ்வளோ சீக்கிரம் வேக்காது. எப்போ தான் வேக்கும்? கடுமையான உழைப்பில் தான் நெத்திகள் என்ன செய்யும்? வேர்க்கும். ஆகாசா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால், அப்படின்னா அந்த முகத்தில் என்ன செய்யாது? அவ்வளோ சீக்கிரம் வேக்கவே வேக்காது. உடம்பெல்லாம் வேக்கும், ஆனால் முகத்தில் அவ்வளோ சீக்கிரம் வேக்காது. முகத்தில் எப்போ வேக்கன்னா ஒரு கடுமையான உழைப்புக்கு பிறகு தான் வேக்கும். அதான் அவர் சொல்கிறார், நீ நிலத்தை பண்படுத்தி அதை கடுமையாக உழைச்சி அதுக்கு பிறகு தான் என்ன செய்வேன்னா ஒரு பலனை நீ பார்க்கவே, ஒரு பலனை நீ பார்க்கவே. எதனால்? பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றிட்டில்ல, பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றிட்டில்ல. அப்போ நம்மை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அது என்ன செய்யும்? நம்முடைய சந்ததிக்கு முழுவதுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். பெரிய சந்ததி முழுவதுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை என்ன செஞ்சிடும்? ஏற்படுத்தும் நம்முடைய சந்ததிக்கு. ரெண்டாவது என்ன? நம்மை குறித்து மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அது என்ன செய்யும்? என் பிள்ளைகளுக்கு எதிரிகளை நம்மளை என்ன செய்ய வச்சிடும்? சம்பாதிக்க வச்சிடும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளையே எதிரிகளை சம்பாதிக்க வச்சிடும். மூணாவது பிசாசு ஒரு விருப்பம் இருக்குது. அது என்ன செய்யும்? என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இன்பத்தை அனுபவிக்க வைக்கும். இல்லை, ஒரு கடுமையான கஷ்டத்தை கொண்டு வரும். எனக்கு ஒரு கடுமையான ஆதாமும் ஏவாளும் எத்தனை வருஷம் அதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தாங்க நம்ம தெரியல இல்லையா? 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அத்தனை வருஷமாக அவங்க வாழ்க்கை என்ன கிடையாது? ஒரு கஷ்டமும் கிடையாது. கஷ்டம் அப்படின்னா என்னென்ன அவருக்கு தெரியாது. கஷ்டம் என்னவருக்கு தெரியாது. வேர்வை அப்படின்னா என்னவருக்கு தெரியாது. அவ்வளோ சந்தோஷமாக தான் வாழ்ந்துருந்தார். ஆனால் என்னைக்கு பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர் அன்னைக்கு ஒரு கடுமையான கஷ்டத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கே. அப்போது நம்ம விருப்பங்கள் மாறும்போது நாமும் பாதிக்கப்படுறோம், நம்ம பிள்ளைகளும் பாதிக்கப்படுது, நம்முடைய பிற்கால சந்ததியும் பாதிக்கப்படுது. நாம் என்ன செய்கிறோம்? நாமும் பாதிக்கப்படுறோம் இல்லையா? அப்போ அந்த அதிகம் 3ல் யார் பாதிக்கப்பட்டா? ஆதாமும் ஏவாளும் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆதாமும் ஏவாளும். இன்னும் சொல்லப்போனால் ஆதாமுக்கு பயங்கரமான வேதனை. எது வரைக்கும்? வாழ்நாள் முழுவதுமே வேதனை தான். யாருக்கு? ஆதாமுக்கு இல்லையா? ஏவாளுக்காவது பரவாயில்ல, கன்சீவாக இருக்கும்போது தான். ஆனால் ஒருவேளை எனக்கு குழந்தைய வேண்டாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன கிடையாது? அவளுக்கு வேதனை இல்லை இல்லையா? 2 பிள்ளைகள் பெற்றால் அதுக்கு மேலே அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை பெருசாக ஒன்றும் தெரியுற மாதிரி தெரியல இல்லையா? ஆனால் 3 பிள்ளைகள் பிறகு சேர்த்து வந்தார். அதோட சரி, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் வேதனை இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஆதாமுக்கு சாகர வரைக்கும் வேதனை. அந்த வேதனை என்ன செய்யவே செய்யாது. பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் வேதனை, அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா? எப்படி வேதனை? வாழ்நாள் முழுவதும் வேதனை. இதனால் பிசாசின் விருப்பம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நாம் வேதனைப்பட்டே தீரணும். ரெண்டாவது என்ன? அடுத்தவங்க விருப்பத்தை நம்ம நிறைவேற்றினா அடுத்த மனுஷனுடைய, அது கணவனோ மனைவியோ சொந்தக்காரங்களோ ஜாதி ஜனமோ நண்பர்களோ ஃப்ரெண்டோ எனிபடி யாரோ ஒருத்தர் அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன்னா உன் பிள்ளைக்கு வாழ்நாள் முழுவதும் எதிரியை நீயே சம்பாதிக்க வச்சிருவ. மூணாவது என்ன? நம்மை குறித்து நமக்கு இருக்கிற விருப்பம், உன் விருப்பத்தை நீ நிறைவேற்றினா உன் சந்ததிக்கு எப்போதுமே என்ன உண்டாக்கிடும்? ஒரு பெரிய பாதிப்பை வாங்கி வச்சிருவேன் உன் சந்ததி முழுவதுக்கும். இது 3 விதமான பாதிப்புமே நீங்கவே இல்லை. இது ஆதாமுக்கு இருந்த வேதனையும் நீங்கலை, ஈசாக்குக்கு வரக்கூடிய, ஆபிரகாமுக்கு வரக்கூடிய ஈசாக்கு வரக்கூடிய வேதனையும் நீங்கலை, லோத்தால் சம்பந்தித்த மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் இருக்கிற பிரச்சனையும் வாழ்நாள் முழுவதும் நீங்கவே இல்லை. ஒரே வரியில் சொல்லணும்னா, நீ அடுத்தவங்க விருத்த நிறைவேற்றினாலும் சரி,
உன் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் சரி, பிசாசு விருப்பத்தை நிறைவேற்றினாலும் சரி, உன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பாதிப்பை நீ நீக்கவே முடியாது. நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, ஆனால் எதை மட்டும் நீக்கவே மாட்டேன், உன் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய வேதனையை என்ன செய்ய மாட்டேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன உண்டாக்கிடும், ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுவேன். எதனால்? உன் விருப்பமோ அடுத்தவங்க விருப்பமோ பிசாசு விருப்பமோ என்ன செஞ்சிடவே கூடாது, நிறைவேறிடவே கூடாது. இதுக்கு மாறாக தேவனுடைய விருப்பம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேவனுடைய விருப்பம் என்ன விருப்பம் அவருக்கு, ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு விருப்பம் இருக்குது ஆண்டவருக்கு. என்ன விருப்பம்னா, எப்போது முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், தேவனோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். தேவனோடு கூட என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும். அப்பொழுது அவர் மார்க்கு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், மார்க்கு 3:16. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு என் கூட இருக்கணும். பண்ணி என்ன செய்யணும், என் கூட நீ என்ன செய்யணும், இருக்கணும். என் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம். நீ என் கூட என்ன செய்யணும், இருந்துடணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அப்போ இந்த விருப்பத்தை யோசுவா என்ன செஞ்சிறாரு, நிறைவேற்றுறார் இல்லையா? யோசுவா என்ற வாலிபனோ தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யாமல் இருந்தான், நீங்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 32 நினைக்கிறேன். யாத்திராகமம் 32 இல்லையா? பாருங்க, யாத்திராகமம் 32 பாருங்கள். யோசுவா என்னும் வாலிபன் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யாமல் இருந்தா, நீங்காமல் இருந்தார். தேவ சமூகத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யவே இல்லை, அவர் நீங்கவே இல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா? யோசுவா யாத்திராகமம் 33:11 அப்பொழுது நூனின் குமாரனுக்கு யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன வாலிப ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்போ தேவனோடு கூட என்ன செய்கிறார், இங்கே ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டோடைய விருப்பம் என்ன, என் கூட இருக்கணும்பா அப்படின்னு புதிய ஏற்பாடு தான் சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாடு செய்கிறாரு, அவர் கூடவே இருந்தார். என்னுடைய விளைவு என்ன? ஸோ யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார் இல்லையா? அநேகருக்கு முழு 12 கோத்திரத்துக்கும் யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த யோசுவா தான் கொடுக்குறார். 12 கோத்திரத்துக்கும் யார் தான் கொடுக்குறாருனா, இந்த யோசுவா தான் கொடுக்குறார். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் காலேப் வந்து கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, நீங்கள் நம்ம 2 பேரும் கானானுக்கு போய் வந்தோமில்ல, அப்போ போய் வந்த போது எல்லாரை போல நான் சொல்லலை, நம்ம 2 பேரும் நல்ல வார்த்தையை சொன்னோம். ஆகையால் அந்நாளிலே யோசுவா சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே இருக்கிற யார்கிட்ட கேட்குறாரு, காலேப்பும் யோசுவாவும் ஒரே கேட்டகரி, ஒரே சபையில் இருக்கிறவங்க, ஒரே நேரத்தில் சர்ச்சுக்கு வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் காலேப் யார்கிட்ட போய் கேட்குறார் அப்படின்னா, யோசுவா கிட்ட கேட்குற அளவுக்கு யோசுவா காலேப்புக்கு மட்டுமல்ல 12 கோத்திரத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு என்னவோ மாற்றிட்டார்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். அங்கே 3 பேரை பார்க்குறோம். அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி தனக்கும் தன் குடும்பத்துக்கும் நீங்காத ஒரு பாதிப்பை சம்பாதிச்ச 3 குடும்பமும் இருக்குது. இங்கே ஒரு குடும்பம் இருக்குது. யோசுவா கடைசியாக சொல்லுவார், நானும் என் குடும்பமும் வேண்டாம் கர்த்தரையே என்ன செய்வோம். யோசுவா கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவார், நானும் என் குடும்பமும் வேண்டாம் கர்த்தரையே என்ன செய்வோம், நாங்கள் செய்விப்போன்னு சொல்லி ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை எதுக்கு வச்சுட்டு போயிட்டார்னா, அவருக்கு மட்டுமில்லை 12 கோத்திரத்துக்கும் என்னவா மாற்றிட்டார்னா ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். யோசுவா 24:15. யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரோமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது குடும்பமாக தேவ சமூகத்தை சேவிச்சாங்க. பாருங்கள் எப்படி வச்சிருக்கிறாரு. 12 கோத்திரத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிட்டார். அப்போ நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமாக என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோமா, இல்லை நீங்காத பாதிப்பை சந்திக்க விரும்புகிறோமா? 3 பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாதிக்கப்பட்டதும் உண்டு,
தேவ விருப்பத்தை நிறைவேற்றி ஆஸ்வதிக்கப்பட்டதும் உண்டு. ஸோ நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். பாதிக்கப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். என்ன செய்ய போகிறோம் என்பதை வச்சு தான் கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடிவு பண்ணுவார். ஆதாம் முதல் மனிதர், ஆபிரகாம் பெரிய மனிதர், லோத்து தேவனால் நியமிக்கப்பட்ட நீதிமான் என்று பைபிளே சொல்லுது. எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்தாலும், முதல் மனிதனாக இருந்தாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும் விருப்பங்கள் மாறும்போது பாதிப்புகள் கட்டாயமாக உண்டு. அந்த விருப்பத்தை சரிப்படுத்தினா நுனியன் யோசுவா சின்னவனாக இருந்தாலும் ஆஸ்வதிக்கப்படுவதும் உண்டு. பெரியவர்களாக இருந்து விருப்பத்தை மாற்றிக்கொண்டு ஆசுவத்தை இழக்கிறத விட சின்னவங்களாக இருந்தாலும் விருப்பத்தை சரிப்படுத்தி ஆஸ்வதிக்கப்படணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். கண்ணமடி ஜெபம் பண்ணலாமா? விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வி ஏக்கமையா. விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வி ஏக்கமையா. நம்ம விருப்பத்தை நிறைவேற்றி நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கும் பாதிப்பை சம்பாதிக்க போகிறோமா? அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்றி நம் பிள்ளைகளுக்கு எதிரிகளை நம்மளே சம்பாதிக்க போகிறோமா? பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நமக்கு நீங்காத வேதனையை சம்பாதிக்க போகிறோமா? நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிக்கும் ஒரு பெரிய பாதிப்பு, நீங்காத பாதிப்பு விருப்பங்கள் மாறும்போது. ஆனால் விருப்பம் சரியாக இருந்தால் நமக்கும் நம்முடைய பிற்கால சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதம். ரெண்டில் எதை தெரிவு செய்யணுமோ அதை நம்ம தெரிவு செய்யலாம். கர்த்தர் யாரையும் வற்புறுத்துறது இல்லை. ஆண்டவரே, எங்கள் விருப்பத்தையோ மற்றவங்க விருப்பத்தையோ பிசாசின் விருப்பத்தையோ நிறைவேற்றி நாங்களும் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட நாங்கள் விரும்பலை. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நாங்களும் எங்கள் குடும்பமும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோன்னா இன்றைக்கி தேவ விருப்பத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்போம், முடிவெடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தேவக்கரம் கூட இருக்கட்டும். முடிவெடுக்க அத்தனை பிள்ளைகளையும் யோசுவாவையும் அவருடைய சந்ததியை ஆஸ்வதிச்சது போல எங்களையும் எங்கள் பிற்கால சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். சகல துதிகர மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தி தாழ்த்தி வலிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.